பிரைஸ்லா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் வந்து ஹேனா ஃபவுண்டேஷன்ஸ்னு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சு ரன் பண்ணிகிட்ருக்குறோம். கர்த்தருடைய கிருபையினால எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ லாஸ்ட் December 4th வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கினோம். ரொம்ப மெயின் ஏரியா, க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் ஆஃப் லேண்ட் காஸ்ட்டு. ஸோ வாங்கிட்டு அந்த ஏரியாவுக்கு பின்னாடி கொஞ்சம் லோ லையிங் ஏரியா. வாங்கினதுக்கப்புறம் மழை வந்ததுனால இந்த கிரவுண்டில் வந்து தண்ணி நின்றுட்டே இருந்தது. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்க எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்ரூவல் பிளான் கொடுத்து புக்கிங் எல்லாம் ஆரம்பித்ததுக்கப்புறம் மார்க் பண்ண போகிறப்ப தான் எங்களோட சைட் இன்ஜினியர் வந்து சொன்னார், இல்லை இதுக்கு பின்னாடி கவர்மெண்ட் வந்து ஒரு கெனால் வந்து ஃபார்ம் பண்ண போகிறாங்க, ஸோ நம்மளோட இடமும் போகும்னு இருக்காங்க மேடம், நீங்கள் அதை செக் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. ஸோ நான் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கும்போதே அந்த டாக்குமெண்ட் எல்லாம் பிரதர்கிட்ட கொடுத்து நான் ப்ரேயர் பண்ணி தான் வாங்கினேன். ஸோ எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை உண்டு, கர்த்தர் ஒரு நாளும் நம்மளை வெட்கப்பட்டு போக விட மாட்டார்னு சொல்லிட்டு. ஸோ இருந்தாலும் நான் எல்லாம் கடவுளே இதில் ஒரு இடம் கூட வீணாக போகக்கூடாது, என்னோட மொத்த பிளானுமே அப்சைட் டவுனாக மாறிடும், ஸோ நீர் தான் அதை பாதுகாத்து வழி நடத்தணும்னு சொல்லி ப்ரேயர் பண்ணி நான் அன்பரின் பாதத்தில் வந்து சாட்சி சொல்வேன்னு வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி லாஸ்ட் வீக் வந்து திருப்பி ரீமெஷர்மெண்ட் எடுத்தப்போ நம்மளோட இடத்துல ஒரு காம்பவுண்டில் கூட 1 இன்ச்சு கடவுள் எடுக்க விடாமல் அதை கிருபையாய் பாதுகாத்து தந்தார். எவ்வளவோ வீடெல்லாம் பாதியில் கெனால் வந்து அதை டெமாலிஷ் பண்ண போகிறாங்க, ஆனால் கர்த்தர் இந்த இடத்த, அந்த கெனால் வந்து டயகனலாக போகிறதுனால கர்த்தர் இந்த இடத்த பாதுகாத்து 1 இன்ச்சு கூட மாறாமல் கிருபையாய் கிருபை புரிந்தார். அதற்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. என்னோட நேம் ஷாலினி. நான் இப்போது கரண்ட்லி துபாயில் ஒர்க் பண்ணுறேன். லாஸ்ட் 2023 செப்டம்பர் மந்த் எனக்கு துபாயில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. நான் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், பட் கம்ப்ளீட் பண்ண 2 இயர்ஸ் நான் டீச்சராக ஒர்க் பண்ணேன். பிகாஸ் அந்த டைமில் எனக்கு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, ஸோ ஃபீல்ட் அவுட் ஆகிட்டேன். பட் அந்த டைமில் எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு துபாயில் போன ஜாயின் பண்ண அன்றைக்கே எனக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் இப்போதைக்கு சேல்ஸில் ஒர்க் பண்ணுங்கள், ஸோ எங்களுக்கு சேல்ஸில் தான் வேக்கன்சி இருக்குது. பட் என்னை ரெக்ரூட் பண்ணது வந்து இன்ஜினியரிங் பொசிஷன், அசிஸ்டன்ட் பிளானிங் இன்ஜினியராக ரெக்ரூட் பண்ணாங்க. பட் சேல்ஸில் போட்டாங்க. அப்போவே நான் ரொம்ப நொந்துட்டேன். ஏசப்பா என்னப்பா, நான் 2 வருஷமாக நான் ஃபீல்ட் அவுட் ஆனேன், பட் இப்போயும் திருப்பி எனக்கு இந்த மாதிரி வேறு ஃபீல்டில் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி ப்ரேயர் பண்ணேன். பட் இருந்தாலும் ஓகே, நமக்கு கொடுத்ததை நம்ம நல்லா ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணேன். அங்கே வந்து நான் ஒரு பிலிப்பைன்ஸ் லேடி கீழே ஒரு அசிஸ்டண்ட்டாக போனேன். அவங்க வந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. டெய்லி ஆஃபீஸில் ஒர்க் பண்ண முடியாமல், எனக்கு கரெக்டாக ட்ரைனிங் கொடுக்காம என்னை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட. நானும் கம்ப்ளைண்ட் பண்ணேன், என்னால் முடியல. நானும் ரொம்ப பொறுமையாக போய் சரி ஒரு கட்டத்தில் எனக்கு இந்த வேலையே வேணான்னு சொல்லிட்டு ஹெச்ஆர் கிட்ட போய் சொல்லிடலான்றது சுச்சுவேஷனில் வந்துட்டேன். லாஸ்ட் ஜனவரி 2024 ஜனவரி அந்த சுச்சுவேஷனில் இருந்தேன். அப்புறம் நான் போகிறதுக்கு முன்னாடி ஹெச்ஆரே கால் பண்ணி அவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சு என்னை கூப்பிட்டு பேசினாங்க. அப்போ நான் என்ன நடந்தது எல்லாமே சொன்னேன். 4 மந்த்ஸாக நான் இந்த ப்ராப்ளமில் இருந்தேன். அப்புறம் நான் சொன்னேன், நீங்கள் டெர்மினேட் பண்ணாலும் பரவாயில்ல, நான் போகிறேன், நான் எங்கள் சென்னைக்கே போகிறேன்னு சொன்னேன். இல்லை அவங்களும் தமிழ் தான் ஹெச்ஆரும். ஸோ நீங்கள் இன்ஜினியரிங்காக தானே வந்தீங்க, நீங்கள் இன்ஜினியர் பொசிஷன்லேயே ஒர்க் பண்ணுங்கள், எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க, இங்கே நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த இடத்துல நான் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி டெடிக்கேட்டிவாக ஒர்க் பண்ணேன். அந்த இடத்துல நான் யார் முன்னாடி தலை குனிஞ்சனோ, யார் என்னை இந்த பொண்ணை டெர்மினேட் பண்ணுங்கள், இந்த பொண்ணு ஃபிட் ஃபார் நத்திங்னு சொன்னாங்க, அவங்க முன்னாடியே அவங்க ஆப்போசிட் பிளேஸ்லேயே எனக்கு ஒரு சீட் கொடுத்து நான் வந்து அவ்வளோ உயர்வாக கர்த்தரோட பிள்ளை வெட்கப்பட்டு போவதில்லைன்ற ஒரு சாட்சிக்கு நான் அந்த இடத்துல இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அடிஷ்னல் அட்வான்டேஜாக எனக்கு, நான் இப்போ துபாயிலேருந்து நான் வந்தேன், இந்த வீக் தான் வந்தேன். வரதுக்கு முன்னாடி என் கையில் ப்ரொமோஷன் ப்ளஸ் இன்க்ரிமெண்ட் கொடுத்தாரு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொல்ல விரும்புகிறேன்,
என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது பரலோக தேவனுடைய திட்டமாயிருக்கிறது. ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது நம்மை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் கொடுக்கிற மங்கள வார்த்தை யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24, 25 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? களங்கள் தானியத்தினால நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பினதான என் பெரிய சேனைகளாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்பவும் உங்களுக்கு அளிப்பேன். உங்கள் களங்களை தானியத்தினால நிரப்புவார். அப்படின்னா அவங்களுடைய வருமானங்களை நிரப்புவார் என்ற அர்த்தம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த களங்கள்ல தானியங்கள் வந்து நிரம்பிருச்சுன்னா என்ன ஆகுமாம்? ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடுவாம். அப்படின்னா வருமானங்கள் வழிந்தோடுகிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறார். உங்கள் ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும், உங்கள் களங்களிலே தானியங்கள் நிரம்பி வழியும். அப்படின்னா நீ வேலை செய்துட்டு வந்து அறுவடை இல்லாம வீட்டுக்கு வர்றதுனால பல வருஷமாக உங்கள் களங்கள் காலியாய் கிடக்கிறது. இந்த தானியங்களை நீ பக்குவப்படுத்துகிற களங்களுக்கு நேராக வருமானங்கள் வரவில்லை. வேலை செய்கிற, கடினமா உழைக்கிற, 24 மணி நேரமும் உழைக்கிற, 24 மணி நேரமும் உழைச்சிட்டு 10 பைசா பிரயோஜனம் இல்லாம வீட்டுக்கு வர்ற களங்கள் எல்லாம் காலியா கிடக்குது. அந்த தானியங்களை நீ கொண்டு வந்து அறுவடை செய்து அதை பக்குவப்படுத்துகிற களங்கள் காலியா இருக்கிறது. இன்றைக்கு பிறகு உன் களங்கள் தானியத்தினால நிரம்பும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ கையிட்டு செய்கிற காரியங்கள் உனக்கு வாய்க்கும். ஆண்டவருடைய வசனம் சங்கீதம் 126 சொல்லுகிறது, அள்ளி விதைக்கிற விதைகளை அழுது கொண்டே போய் விதைக்கிறான், ஆனாலும் அதன் அரிகளை அறுத்து கொண்டு இனி கம்பீரத்தோட வருவான். எப்பொழுதும் ஒருத்தன் விதைக்கும் பொழுது கண்ணீரோடு தான் விதைக்கிறான். ஏன்னா செலவு. விதைக்கிறதுனாலே செலவு, வியாபாரம்னா செலவு, எல்லாமே செலவு. படிக்கிறதுனா செலவு. ஒரு பிள்ளைக்கு படிக்கும் பொழுது தாய் தகப்பன் அப்படியே ரத்த வியர்வை சிந்தி கஷ்டப்பட்டு தான் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறாங்க. சும்மா போய் மரத்தை பிடிச்சி உலுக்கிட்டு வந்து அந்த நெல்லிக்காய் கீழே கொட்டுற மாதிரி அவங்க அதை எடுத்து கொண்டு போய் உங்களுக்கு ஃபீஸ் கட்டலை. கடினமாக உழைக்கிறாங்க. ரத்த வியர்வை சிந்தி அவர்கள் உழைச்சி அதிலிருந்து வருகிற வருமானத்தை கொண்டு தான் பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கிறாங்க, ஃபீஸ் கட்டுறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அள்ளி விதைக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு படிப்பிற்காக அள்ளி விதைக்கிறாங்க. கெட்டா பணங்களை செலவு பண்ணுறாங்க. இன்றைக்கெல்லாம் எல்கேஜி யூகேஜி எல்லாம் படிக்கிறதுக்கு நல்ல ஸ்கூலில் போனோன்னா 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம் ஃபீஸ். நான் எல்லாம் படிக்கிற காலத்தில் காலேஜிலே 15 ரூபா தான் ஃபீஸ். 15னா 15,000 இல்லை, ஒன்லி 15 rupees. ஸ்கூலில் எல்லாம் ஃப்ரீ. இப்போவும் ஃப்ரீ ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அனுப்புறதுக்கு நமக்கு மனசு இல்லை. ஏன் தெரியுமா? நம்ம பெஸ்ட்டு பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஃப்ரீ ஸ்கூலில் என்ன தான் பெஸ்ட்டு கொடுத்தாலும் நமக்கெல்லாம் என்ன தோணும் தெரியுமா? ஃப்ரீ ஸ்கூல் தானே, என்ன பெருசாக சொல்லி கொடுத்துட போகிறாங்க. +2ல் 600க்கு 600 மதிப்பெண்கள் வாங்கின ஒரு பிள்ளை, சாதாரண பள்ளிக்கூடத்தில் படித்த பிள்ளை. அவங்க அப்பா ஒரு சாதாரண வேலை செய்கிற ஒரு மனுஷன், ஒரு சாதாரண கூலி தொழிலாளியுடைய பிள்ளை வாங்கி இருக்கிறான். ஆனால் நம்ம நினைப்பு என்ன தெரியுமா? நம்ம நினைப்புன்னு சொல்கிறத விட நம்ம ஆசை, நம்ம பிள்ளைகள் மேலே நம்ம வச்சிருக்கிற அன்பு என்ன பண்ணோம்? நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளை இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படிக்கணும், என் பிள்ளை கான்வென்ட் ஸ்கூலில் படிக்கணும், என் பிள்ளை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், என் பிள்ளைக்கு கோட்டு போடுற ஸ்கூல் தான் கொடுக்கணும் அப்படின்னு அவ்வளவு அன்பு. அப்போ பாருங்க, அள்ளி விதைக்கிற விதைகளை விதைக்கிறவன் அழுது கொண்டே போகிறான். நான் அழுது கொண்டு கஷ்டப்பட்டு சம்பாதித்து பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுகிறான். எதுக்கு தெரியுமா? ஒரு நாள் வரும், இதன் அரிகளை என் பிள்ளை அறுத்து கொண்டு கம்பீரமாய் வீட்டுக்கு வருவாள். கம்பீரமா அவளுடைய எதிர்காலம் இருக்கும். கம்பீரமாய் என் பிள்ளையுடைய லைஃப் பிரகாசிக்கும் என்கிற நம்பிக்கையில நம்ம அள்ளி விதைக்கிறோம். கடந்த நாட்களை நீங்க அள்ளி விதைச்சிங்க, ஆனா பிள்ளைகளிடத்தில் இந்த அவுட்புட் வரல, மார்க் வரல. பிள்ளைகள் அதை கொண்டு போய் விரயம் பண்ணிட்டாங்க. பிள்ளைகள் சரியாக அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவில்லை. பணம் போச்சே தவிர, ஃபீஸுங்கிற வழியில பணம் போச்சு, டியூஷன் என்கிற பெயரில் பணம் போச்சு, பிள்ளைகளுக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ் என்கிற பெயரில் பணம் போச்சு. ஆனா பிள்ளைகள் பயன்படுத்தி கொள்ளவில்லை. அதன் நிமித்தம் அறுவடை குறைந்து விட்டது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகள் படிக்க முடியாதபடி காணப்பட்ட முசுக்கட்டை பூச்சிகள், அந்த பிள்ளைகளை அரித்து கொண்டிருந்த தேவையில்லாத காரியங்கள், பச்சை புழுக்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்றைக்கு வாபஸ் வாங்கி அவைகள் பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்பவும் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு பிள்ளைகளும் படிக்காம இருக்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்கும்.
என்ன காரணம் இருக்குன்னு சில பிள்ளைங்க கேம்லேயே குறியாக இருப்பான். இன்னைக்கெல்லாம் ஃபுல்லாக வீடியோ கேம் தான். 24 மணி நேரம் வீடியோ கேம் வந்து அந்த வீடியோ கேமுக்கு அடிக்ஷன் ஆகி வீடியோ கேம் விளையாடுறதுக்காகவே எனக்கு வயிற்று வலிக்குதுன்னு ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் பார்த்து சொல்லுவோம் வயிறு வலிக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே மக்களே ஒரு மாத்திரையை கொடுத்து தண்ணியை கொடுத்துட்டு படுத்துக்க மக்களேன்னு விட்டுருவோம். நீங்கள் அங்கே போனோன்னா டோரை லாக் பண்ணிடுவோம். வயிற்று வலி எங்கே போச்சுன்னு தெரியும், அவனுக்கு வயிற்று வலியே இருந்திருக்காது, உட்காந்து வீடியோ கேம் விளையாடிட்டு இருப்பான். இப்படித்தான் பிள்ளைகள் பெற்றோரை ஏமாற்றுகிறான். நிறைய பிள்ளைகள் எதுக்கு மக்களே லேப்டாப்பு கேட்ட, எதுக்கு மக்களே மொபைல் கேட்ட, அம்மா இப்போ எல்லாம் நெட்டில் போய் சர்ச் பண்ணி நிறைய படிக்கலாம்மா. பிள்ளைகளை பெற்றோர் எப்படி ஏமாற்றுவாங்க தெரியுமா? நெட்டில் போய் நிறைய காரியங்களை நான் கற்றுக்க போகிறேன். இவன் கற்றுக்கணுன்னு சொன்னது ஒன்று, அவங்க அம்மா அதை நம்பியிருப்பாங்க. ஆனால் அவன் அதையெல்லாம் கற்றுக்க மாட்டான். எது தேவையில்லையோ அதெல்லாம் கற்றுக்கிட்டு இருப்பான். எப்படி அறுவடை வரும்? அதான் சொல்கிறேன், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பணங்களை பிள்ளைகள் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. நீ இன்வெஸ்ட் பண்ண பணங்கள் தொழிலிலே உனக்கு ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. ஆனால் இன்றைக்கு எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு எதுக்கு தெரியுமா முதல்ல ஞானத்தையும் அறிவையும் புத்தியினால நிரப்புறேன்னு சொன்னார். அது இருந்தா, அந்த ஞானமும் அறிவும் புத்தியும் உனக்குள்ள இருந்தா அறுவடை கண்டிப்பாக உனக்கு அமோகமாக இருக்கும். எனவே தான் முதல்ல அதை நிரப்பிட்டு 2வது ஆண்டவர் களங்களை நிரப்புவேன்னு சொல்கிறாரு. இன்றைக்கு பிறகு எந்தெந்த பிள்ளைகள் நான் கடனில் இருக்கிறேன், எனக்கு வருமானம் பத்தலை, எனக்கு பிள்ளைகளுக்கு செலவு பண்ணுறதுக்கு ஒவ்வொரு மாதமும் கடன் வாங்குறேன்றன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களோ, உங்களுடைய இந்த நிலைமைக்கு ஆண்டவர் இன்றைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு உங்கள் பிள்ளைகள் அவர்களை தொந்தரவு பண்ணின எந்த காரியம், நண்பர்களாக இருந்தாலும் சரி, தீய காரியமாக இருந்தாலும் எல்லாத்தையும், அதான் அழகான இந்த வசனம் சொல்லுகிறது, நான் உங்களிடத்தில் அனுப்பினதான என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் கூடவே இருந்து உன் பிள்ளையை அரித்து கொண்டிருந்த அது எல்லாத்தையும் இன்றைக்கு நான் வாபஸ் வாங்கிட்டு அவைகள் பட்சித்த வருஷங்களின் விளைவை மறுபடியும் உனக்கு கொடுப்பேன். உன்னுடைய வியாபாரத்திலே, உன் வேலையிலே, உன் ஊழியத்தில், உன் படிப்பில். அப்படின்னாச்சுன்னா அந்த பிள்ளைகள் இனி நல்லா படிப்பாங்கன்னு அர்த்தம். ஏன்னா அவங்கள தொந்தரவு பண்ண எல்லா காரியத்தையும் ஆண்டவர் அவங்களிடத்திலிருந்து வேரோட பிடுங்கி எடுத்துட்டார். ஏன்னா அவனும் கனி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் நிரப்புகிறார். களங்கள் தானியத்தினால நிரம்பும். உங்க பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்கள் சமாதானம் பெரிதாயிருக்கிறதை இனி நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. அவர்களிடத்தில் அனுப்பப்பட்டிருக்கிற முசுக்கட்டை பூச்சிகள், கெட்ட நண்பர்கள், கெட்ட பழக்கங்கள், நேரத்தை விரயம் பண்ணின காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் வாபஸ் வாங்கிட்டு அவைகள் பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப உங்களுக்கு கொடுப்பார். அது நீ அறுவடை பண்ண காத்திருக்கிற வருமானமாக இருக்கலாம், ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு பிஸ்னஸ் பண்ணி அதில் வர வேண்டிய அந்த வருமானம் வர்ற நேரத்தில் பார்த்து எல்லாம் மிஸ் பண்ணினதாக இருக்கலாம். அவைகள் எல்லாவற்றையும் கொடுத்து இனி உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். ஹல்லேலூயா. உங்கள் களங்களை தானியத்தினால, வருமானத்தினால, செல்வங்களினால ஆண்டவர் நிரப்புவார். கடைசியாக, எந்தெந்த பிள்ளைகள் இன்னும் என்னுடைய கற்பத்தில் ஒரு ஆசீர்வாதமான பிள்ளை இல்லைன்னு வந்திருக்கிறீங்களோ, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உன்னுடைய கற்பத்தை பரலோகத்தின் திரவியத்தினால நான் நிரப்ப போகிறேன். எடுத்து வாசியுங்கள். சங்கீதம் 17:14 இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர், அப்பொழுது அவர்கள் புத்திர பாக்கியத்தினால திருப்தி அடைந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக சேமிப்பார்களாம். நம்ம சின்ன வயசுல எல்லாம் எங்கள் அம்மா என்ன கொஞ்சம் பொழுது என் செல்லம், என் திரவியன்னு சொல்லி கொஞ்சுவாங்க. நான் அப்போ எல்லாம் நினைப்பேன், ஏதோ ரொம்ப ஆர்வ கோளாறுல, அன்புனால, பிள்ளை பேரில் வச்சிருக்கிற பாசத்தினால திரவியன்னு கொஞ்சுவாங்கன்னு நான் நினச்சேன். இது பைபிளில் உள்ள வசனன்னு எனக்கு தெரியாது. இங்கே இருக்கிறதுலேயும் திரவியம் அப்படின்றது பைபிள் வசனன்னு எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு நாள் நான் வேதத்தை தியானித்து கொண்டிருக்கும் பொழுதுதான் இந்த வசனத்தை படிக்கும் பொழுது எனக்கு ஆச்சரியம். அந்த காலத்தில் என்ன அம்மா மடியில் போட்டுட்டு என் செல்ல திரவியன்னு கொஞ்சுவாங்களே, அவங்களுக்கு இந்த வசனம் தெரிஞ்சு கொஞ்சினாங்களா இல்லை தெரியாமல் கொஞ்சினாங்களா எனக்கு தெரியாது. ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகள் பரலோகத்தினுடைய திரவியம்னா என்ன? ட்ரெஷர், பொக்கிஷம் அப்படின்னு அர்த்தம். பரலோகத்தின் பொக்கிஷத்தை, திரவியத்தை ஒரு தாயினுடைய கற்பத்திலே நிரப்பும் பொழுது எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஆண்டவர். நிரப்பும் பொழுது அவள் புத்திர பாக்கியத்தினாலே திருப்தி அடைகிறாள். அவள் புத்திர பாக்கியத்தினால திருப்தி அடைகிறது மாத்திரமல்ல, பிறக்க போகிற பிள்ளைக்காக சேமிப்பாளாம்.
இதை பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியமாக எனக்கு கனெக்ட் ஆச்சு. சிலர் சொல்லுவாங்க, டேய் நேற்றைக்கு வரைக்கும் ஒண்டி கட்டையாக சுற்றிட்டு இருந்த, இப்போ உனக்கு மனைவி கரு தாங்கியிருக்கா, ஒரு குழந்தை வரப்போகுது, இதுக்கு மேலேயாவது பொறுப்பாக இருந்துக்கோ, இதுக்கு மேலே உன் பிள்ளைக்காக 4 காசு சேர்க்கணும், குடிச்சிட்டு முன்னாடி அலைஞ்ச மாதிரி என்னை அலையாத. பெரியவங்க சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? குழந்தை கன்சீவ் ஆன உடனடியாக, தன்னுடைய மருமகள் கன்சீவ் ஆன உடனே, இல்லைன்னா மகள் கன்சீவ் ஆன உடனே அந்த பிள்ளைத்தாச்சியுடைய ஹஸ்பண்டை பார்த்து சொல்லுவாங்க, இதுக்கு மேலே பொறுப்பு இல்லாமல் நடக்காத பாரு, இதுக்கு மேலே நீ ஒரு பிள்ளைக்கு அப்பா ஆயிட்ட, நீ அப்பன்றதை நினச்சிக்கோ, அப்பான்றதை நினச்சிக்கோன்னுவாங்க. இதெல்லாம் வசனங்க. வசனம் சொல்லுது, அவ கன்சீவ் ஆன உடனே பிறக்க போகிற பிள்ளைக்காக மீதியானதை சேமிக்க ஆரம்பிக்கிறாளாம். பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்காக பெற்றாரே செல்வங்களை சேர்க்கிறார்களாம். இதெல்லாம் வசனங்கள். நீ ஏதோ நான் பிள்ளையை பத்துட்டேன், இதை பண்ணிட்டேன் அப்படின்னு எல்லாம் இருக்கக்கூடாது. அவங்க பிள்ளைகளுக்கு செல்வங்களை நீங்கள் சேர்த்து வைக்கணும். ஆவிக்குரிய செல்வங்களையும் கொடுக்கணும், உலக செல்வங்களையும் கொடுக்கணும். அதுக்கு நீ கொடுக்கணும்னா நீ நல்ல செம்மையாக நடந்தால் தான் கொடுக்க முடியும். நீ பாட்டு ஊதாரியை சுற்றிட்டு இருந்தால் பிள்ளைகளுக்கு செல்வங்களை சேர்க்க முடியாது. பிள்ளைகளுக்கு எதையும் நீ வைத்து போக முடியாது. வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகளுக்கு பெற்றாரே செல்வங்களை சேர்க்கிறார்கள். இந்த வசனம் சொல்லுகிறது, ஒரு தாயினுடைய வயிற்றில் ஆண்டவர் பரலோக திரவியத்தை நிரப்பி அவளுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுத்த உடனே மீந்ததை சேமிக்க ஆரம்பிக்கணுமா. மீந்ததை பிள்ளைக்காக சேமிக்கிறாள். இன்னைக்கு வரைக்கும் பிள்ளைகளுக்காக நான் எதுவுமே சேமிக்கலை, சேவிங்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா நிரப்புகிற ஆண்டவர் இனி சர்ப்ளஸ் இன்கமை உன் பிள்ளைகளுக்காக கொடுப்பார். ஒரு காலத்தில் வீட்டுக்கு 3/4 டசன், 1 டசன், 1/2 டசன் சர்வசாதாரணமாக பிள்ளைங்க. இப்போ அப்படியே நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கழுதை தேஞ்சி கட்டரம்பாச்சுன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு மோசமாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி 1, 2, 3ன்னா பெரிய காரியம். கேட்டால் சொல்லுவாங்க, இந்த விலைவாசியில் எங்கள் பிரதர் பிள்ளைகளை படிக்க வைக்கிறது, 1க்கு படிக்க வைக்கிறதே பெரிய, இவ்வளோதான் உன் விசுவாசம்னா அவ்வளோதான் உனக்கு கிடைக்கும். 1 படிக்க வைக்க தான் எனக்கு வருமானம் உண்டுன்னா உன் விசுவாசம் இருந்தால் அந்த விசுவாசத்தின்படியே உனக்காக கிடவும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பிள்ளைகளுடைய அருமை அன்னைக்கு நமக்கு தெரியலை. இனி வருகிற நாட்களில் உங்கள் பிள்ளைகள் தான் உங்களுக்கு பெரிய சொத்து. அதை ஞாபகம் வச்சுங்க. உன்னுடைய விசுவாசம் 5 பிள்ளைகளுக்கு இருக்குதா, 5 பிள்ளைகளுக்கு ஏற்ற வருமானத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஏன்னா அவர் போஷிக்க கடமைப்பட்டிருக்கிறார். ஏன்னா பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம், பரலோகத்தின் திரவியம் அப்படின்னு அவர் 5 பிள்ளை இருந்தால் 5 பிள்ளைகளை வளர்க்க ஆளாக்க ஆண்டவர் கொடுக்குறாரு. அந்த காலங்களில் பெரியவங்க 8 பிள்ளைங்க 10 பிள்ளைங்களை பெற்றுட்டாங்க. ஏன்னா விசுவாசம். அப்படிப்பட்ட பஞ்ச காலங்கள் எங்கள் காலங்களில் பார்த்தேன். நீங்கள் எல்லாம் இன்னும் பஞ்சத்தை பார்க்கவே இல்லை. கொரோனால கூட நீங்கள் பஞ்சத்தை பார்க்கல. காரணம், உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு தாராளமாய் அந்த நாட்களிலும் ஆகாரம் கொடுத்தார்கள். அந்த விசுவாசம் இன்றைக்கு உங்களுக்குள் இருக்கட்டும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, எந்தெந்த பிள்ளைகள் எனக்கு குழந்தை இல்லைன்னு வந்திருக்கிறீங்களோ, ஆண்டவர் இன்றைக்கு இந்த பரலோகத்தின் திரவியத்தினால உங்கள் கற்பத்தை நிரப்புவார். நீங்கள் புத்திர பாக்கியத்தினால திருப்தி அடைஞ்சு மீந்ததை உங்கள் பிள்ளைகளுக்காக சேமிப்பீங்க. 1 போகிறோம் 2 போகிறேன்னு நினச்சவங்களுக்கு இன்றைக்கி ஆண்டவர் நல்ல பூஸ்டிங் கொடுத்துட்டாரு. நீ 5ன்னு நினச்சிங்கன்னா 5 பிள்ளைகளுக்கு ஏற்ற வருமானம், 10 பிள்ளைங்க எனக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா 10 பிள்ளைகளுக்கு ஏற்ற வருமானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீ ரொம்ப நல்ல ஆண்டவர், நீ பெரிய ஆண்டவர். ஆண்டவரே, நாங்கள் அறியாததும் எங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்கிறவர். இன்றைக்கு என் பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஆண்டவர். நீர் சொன்னது போல ஞானமும் அறிவும் புத்தியும் அளவில்லாமல் என் பிள்ளைகள் மேலே நீர் இறங்க பண்ணி அவற்றை வைத்திருக்கிற ஆவியானவரால் என் பிள்ளைகளை நீர் நிரப்பும். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று சொன்னீரே. என் பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய பலனையும் சரீர பலனையும் ஃபினான்ஷியல் பலனையும் நீர் கொடுத்து என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு பிறகு எல்லாவற்றையும் யூகித்து திட்டம் போட்டு செய்கிற கிருபை என் பிள்ளைகளுக்கு தாரும். தேவ சமூகத்தில் ஜெபத்தோடு அமர்ந்து கணவன் மனைவியாக இருந்து திட்டம் போட்டு காரியங்களை செய்யட்டும். பெற்றோர்கள் பிள்ளைகள் அமர்ந்து திட்டம் போட்டு ஒவ்வொரு ஃபினான்ஷியல் காரியங்களையும் திட்டம் போட்டு ஜெபித்து செய்யட்டும். யூகித்து செய்கிற ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தையும் அருளுகிற ஆவியினாலே என் பிள்ளைகளை நீர் நிரப்பி நீர் அழகு பார்ப்பீராக. அதன் நிமித்தம் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வேதனைகளும் சோதனைகளும் முடிவுக்கு வரட்டும். களங்கள் தானியத்தினால நிரம்பும் என்று சொன்னீரே.
ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய களங்கள் காலியாக கிடக்குது, வருமானம் இல்லை, வியாபாரத்தில் வருமானம் இல்லை, வேலை செய்ய போனால் சம்பளம் கிடைக்கல, எத்தனையோ மாதமாக சம்பளம் பாக்கி வச்சிருக்கிறாங்க, நான் படிக்கணும்னு போகிறேன், என்னால் படிக்க முடியலை, வேதனையோடு பிள்ளைங்க இருக்கிறாங்கப்பா. அதற்கு காரணமாக இருக்கிற அவர்களோடு இருந்து அவர்களோடு ஒட்டி கொண்டு இருந்த எல்லா முசுக்கட்டை பூச்சிகள், பச்சை புழுக்கள், பச்சை கிளிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்றைக்கு அவர்களிடத்திலிருந்து பிடுங்கி வாபஸ் வாங்கி எடுத்து, ஆண்டவரே அவர்களுக்கு இனி கம்பீரமான அறுவடையை கொடுத்து என் பிள்ளைகளுடைய பாத்திரம் நிரம்பி வழியட்டும், செல்வங்கள் நிரம்பி வழியட்டும், பேங்க் அக்கௌண்ட் நிரம்பி வழியட்டும், பொக்கிஷ சாலை நிரம்பி வழியட்டும், நகையெல்லாம் அடமானத்தில் போயிடுச்சு, நகைப்பட்டியெல்லாம் காலியாக இருக்கு, நிரம்பி வழியட்டும் சுவாமி. நான் கழுத்தில் தாலி செயின் கூட ஆண்டவரே நான் கவரிங் போட்டிருக்கிறேன், நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே. நிரம்பி வழிகிற செல்வங்களையும் நீர் என் பிள்ளைகளுக்கு தாரும், பொன்னையும் பொருளையும் கையிலே வைத்திருக்கிறவர் நீர், வெள்ளியும் பொன்னும் என்னுடையது என்று சொன்னீர். உம்முடைய பிள்ளைகளுக்கு அதை கொடுத்து என் பிள்ளைகளை இன்றைக்கு நீர் கனம் பண்ணுவீராக. இன்றைக்கு பிறகு தரித்திரங்கள் மறைந்து போவதாக. என் பிள்ளைகளை நீ கடன் வாங்கக்கூடாது, கொடுக்கிற ஜாதியாக அவர்களை நீர் மாற்றும்படி நிறைஞ்ச மனசுல என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். தேவனின் அன்பு ஊழியங்கள் நடத்தும் இஸ்ரேல் தேச புனித பயணம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த புனித ஸ்தலங்களை கண்டு மகிழ இதோ ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் வாழ்நாள் கனவை நனவாக்க நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீபன் அவர்களுடன் 11 நாட்கள் எகிப்து, யோர்தான், பாலஸ்தீனம், இஸ்ரேல் தேசங்களுக்கான புனித பயணம் 2025 ஆண்டிற்கான இந்த புனித பயணமானது வருகிற மே மாதம் 19ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி முடிய 11 நாட்கள் நடைபெறுகிறது. இது ஒரு சாதாரண சுற்றுலா அனுபவம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் பதிந்த இடங்களில் உங்களுடைய பாதங்களும் பதியும்படிக்கு அவருடைய கரங்களை பிடித்து நடக்கிற ஓர் உன்னத அனுபவம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல்போன் எண்கள் 7291947999 மற்றும் 9841437999. இமெயில் exodusholytours@gmail.com. வெப்சைட் www.exodusholytours.com. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B/1A,
3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454579999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.